ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் அண்ட் ஈஸி. பட்டை, கிராம்பு, ஸ்டாரு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, ஸ்டாரு, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கூட சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஆனியன் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 ஆனியன் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தக்காளி. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம். சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நான் நார்மல் ரைஸு இதில் தான் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். அதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் புதினா தழை எடுத்து வச்சுருக்கதை போட்டுறேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தயிர், நல்லா தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் கலரி விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்து சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கலரிடணும். நல்லா கலரி விட்டுட்டே இருந்துட்டு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அரிசிக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க அரிசியை போடுறேன். அரிசியும் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிடுறேன். நெய் ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு நார்மலாக நீங்கள் உங்களோட சாப்பாட்டுக்கு நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதே அளவுக்கு விசில் வச்சுட்டு விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இது ஃபைனலாக ஒரு டச்சப் மாதிரி நான் கீ ஊற்றுறேன். அந்த கீ இந்த நெய்யுமே நான் ரெடி பண்ணினது தான். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் தான் பட்டர் எடுத்தேன். பட்டர்லேருந்து கீயும் எடுத்திருக்கேன். அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக மல்லித்தழை தூவி முடிச்சாச்சு. பிரியாணி ரெடி.